ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கிங் வீடியோஸ் வந்து ஆம், போட போகிறதில்ல. இன்னைக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் வந்து நான் வாங்கியிருக்கேன், பட்டர்ஃப்ளை கம்பெனி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த மிக்ஸி ஜார் வந்து எனக்கு வந்து கொரியர் வந்து எனக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு என்னோட பழைய மிக்ஸி ஜார் வந்து எனக்கு வந்து போயிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த புது மிக்ஸி ஜார் வந்து நான் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஜார் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுற ஜார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மசால் தூள்லாம் வறுத்து நீங்கள் அரைக்கிறனா நீங்கள் இந்த ஜாரில் வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ 2 விதமான மூடி வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு மூடி வந்து நீங்கள் வந்து மசாலாம் போட்டு நீங்கள் கூட ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 மூடி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஜாரு. ஸோ அடுத்த ஜார் வந்து நம்ம எடுத்துருவோம். அடுத்த ஜார் பார்த்தீங்கன்னா, நம்ம சட்னி எல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ஜார் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வைஸ்மே எனக்கு மிக்ஸி அந்த ஜார் அந்த மூடி ரெண்டுமே வந்து குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நான் வாங்கினது எனக்கு ஒர்த்து, கொடுத்த பைசாவுக்கு எனக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது பார்த்தீங்கன்னா மிக்ஸி. ஸோ இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்பெனி. ஸோ வந்துட்டு இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் இருக்கும். இதோட ஸ்பீட்லாம் கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. சைடில் விப்புங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நான் வாங்கியிருக்கிறேன் மிக்ஸி. ஸோ ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே இருக்குது. நீங்கள் நம்ம கிச்சனில் கொஞ்சம் ஸ்பேஸு நீங்கள் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறனாலும் நீங்கள் இந்த ஒயர் நல்லா லென்த்தாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாரோட மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூடி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம ஒரு பொருளை எடுக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இந்த பொருள் நல்லா இருக்குது, நம்மளுக்கு கொஞ்ச நாள் தாங்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறப்பையும் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, பொருள் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்துச்சு. இந்த ஜாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் அண்டு மிக்சியோட கலர் எனக்கு ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மிக்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸு எல்லாமே நீட்டாக கவர் போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்னியெல்லாம் அரைக்கிறப்போ நீங்கள் இந்த ஸ்டிக் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்த ஸ்டிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்க முடியல. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தோம், வருவேனா அப்படின்ட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் எடுத்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாரில் வந்து நீங்கள் மில்க் ஷேக், ஜூஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் இந்த ஜாரில். ஸோ இந்த ஜார் மாடலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜாருமே நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ்மே எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. எனக்கு மிக்ஸி ஜார் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ஜார் தனியாக மிக்ஸி தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாரை நான் வந்து காமிச்சிட்றேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாரு. இந்த ஜாரில் வந்து நீங்கள் மசால் நீங்கள் அரைச்சிக்கிறேன்னா அரைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 டைப்பான மூடி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு மூடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து மசால் நீங்கள் ஏதோ மிளகா வறுத்துட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாரில் வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மசால் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் அரைச்ச மசாலா வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதோ அரைக்கிறப்போ நம்ம இந்த ஸ்டிக் வச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் அடுத்த சைஸ், இது செகண்ட் சைஸ் இந்த ஜாரு. இந்த ஜாரு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நீங்கள் சட்னி எல்லாம் அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி,
பூண்டு சட்னி இந்த மாதிரி சட்னி வெரைட்டியெல்லாம் வந்து இந்த ஜாரில் வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ மூடியும் வந்து ரெண்டுமே ஜார் மூடி ரெண்டுமே நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த ஜாரு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் அடுத்த ஜார் இது 3வது ஜார் இது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்பு ஏதோ குழம்பு அரைச்சிட்டு செய்கிறீங்க, கடலை குழம்பு செய்கிறீங்க, இந்த மாதிரி கூட்டு செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாரில் வந்து நீங்கள் தேங்காய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த ஜார் நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூடியும் மிக்ஸி ஜாருமே நம்மளுக்கு நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. குடிக்கிறப்பவே நம்மளுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஜாரு 4வது ஜாரு. இதுக்கு அடுத்த ஜாரு. இது பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு இந்த ஜாரு. இந்த ஜாரில் வந்து நீங்கள் இந்த ஜாரில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தோசை பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரிலாம் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக தக்காளி தோசை பண்ணுறேன், புதினா தோசை, மல்லி தோசை, இந்த மாதிரி தோசையில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் இந்த ஜாரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 5வது ஜாரு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மில்க் ஷேக்கு, ஜூஸு இது மாதிரிலாம் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோலேயே வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். மிக்ஸி ஜார் ஃபைனலாக. ஸோ மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் மிக்ஸி ஜார் பட்டர்ஃப்ளை. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வரைக்கும் இருக்கும். 0 1 2 3 வரைக்கும் இருக்கும் ஸ்பீடு. ஸோ நான் வாங்கியிருக்கிற பட்டர்ஃப்ளை மிக்ஸி ஜாரோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. ஜார் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து வாரண்டி கார்டுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.